3, 2, 1. Ready, go! இன்னைக்காவது ஒரு நாளைக்கு சொந்த வீடு கட்டி பார்க்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்கடா. பாண்டி, எனக்கு ஒரு ஆசைடா, ஒரு குடிசையாவது போட்டு தங்கணும். வாய் மூடு சொல்றேன். உனக்கு என்ன இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி பார்க்கணும் அவ்வளவுதானே? வீட்டுல கட்டி கொடுக்க முடியாது. பெரிய மாளிகையே கட்டி கொடுக்குறேன். ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். கையிலே ஆகாசம் கொண்டு வந்து சிறுக சிறுக சேர்த்து அதுக்காக நிறைய கஷ்டங்கள் பட்டு அதுக்காக நிறைய விமர்சனங்களையும் தாண்டி பரவாயில்ல நம்ம ஜெயிக்கிறோன்னு ஃபேஸ் பண்ணி கடைசியாக ஜெயிச்சு இன்னைக்கு நின்று இருக்கோம். நேற்று தான் கிரகப்பிரவேசம் முடித்தோம். நேற்று நைட் அந்த வீட்டில் தூங்கியே ஆகணும்னு சொன்னாங்க. தூங்கிட்டு இன்னைக்கு காலையில் அப்படியே இந்த ஷோக்கு நாங்கள் காலையில் கிரகப்பிரவேசம் அன்னைக்கு இந்த வீட்டில் தூங்கணுமாங்க. இத்தனை ஆண்டு கால கனவு. ஓகே, இவ்வளோ அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் கடந்து உங்கள் பூமி நீங்கள் சொல்லதே எனக்கு அழகாக தெரிஞ்சது. கீழே பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நம்மோட்டு தான் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல. நீங்கள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சு பார்த்தா நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் படுத்துருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த ஃபீல்? அந்த சூரிய கதிர்களே அந்த ஜன்னலோட கோடு இருக்கும்ல, அந்த கோடை தாண்டி அந்த ஷேடோ அந்த செவுத்துல வந்து பட்டிருந்தது. அந்த கதிரே வந்து நமக்கான கதிர் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம வீட்டில் நம்ம கட்டின வீட்டில் அந்த சூரிய கதிர்கள் அந்த ஜன்னலோட ஷேடோவோட பார்க்கறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னோட வீட்டில் போய் எல்லா கதவையும் நான் முதல்ல திறந்தது. பின்பக்க கதவெல்லாம் வச்சு ஒரு வீடெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஐ மீன், எவ்வளோ ஆசை உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டிக்கணும்னு. நமக்கு வந்து நல்ல வாடகை வீடு கிடைச்சிட்டா சூப்பர்ன்ற நிலைமை தாண்டி இன்னைக்கு நம்மளோட பூமியில நம்ம இருக்கோம். கீழே இருந்து வானம் வரைக்கும் இது நம்மளோட இடம் அப்படின்னு நினைச்ச ஒரு வீடு கட்டது ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லதே எனக்கு அழகா தெரிஞ்சது. கீழே பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நம்மோட்டு தான் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல. நீங்க தூங்கி எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சு பார்த்தா நீங்க உங்க சொந்த வீட்டில் படுத்துருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த ஃபீல்? அந்த சூரிய கதிர்களே அந்த ஜன்னலோட கோடு இருக்கும்ல, அந்த கோடை தாண்டி அந்த ஷேடோ அந்த செவுத்துல வந்து பட்டிருந்தது. நாம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். சில பேருக்கு சொந்த வீடுங்கிறது வாழ்றதுக்கு, ஆனா பல பேருக்கு சொந்த வீடுங்கிறது ஏளனம், அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்து காட்டுறதுக்கு. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பெத்த தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கொடுத்து உழைச்சி பாடுபடுற ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டுறதுக்காக கட்டப்பட்ட வீடு தான் இந்த வீடு. ஏன் சொந்த வீடு.